உங்கள் அக்காவாக இருக்குமா? இப்போ எதுக்கு நீ எங்கள் அக்கா உங்களுக்கா? பாப்பாவுக்கு கண்ணுக்கு செக்அப் பண்ண போகிறோம். அதுக்கு வெளில எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் செக்அப் போயிட்டு வரணும். எவ்வளோ நாள் இருக்குது? ரொம்ப நாள் இருக்காது? 6 மாதம் மேலே இருக்காது? 4 மாதம் எக்ஸ்ட்ராவே ஆகிட்டுண்ணே. போகலான்னா ஒரு நேரமும் செட் ஆகாமல் போயிட்டு. மொட்டை மொட்டையா ரெடியா? இந்த வாரம் விட்டா போக முடியாது. அடுத்த வாரம் அவங்களுக்கு ஆனுவல் டேல. ஆமாம், வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம் வாய்ப்பு இல்லை. கிளம்புவோம். 2 பேருக்கும் செக்அப் பண்ணிடுவோன்னா கையோட கணக்கு பண்ணி. இப்போ சின்னவளுக்கு தான் பார்க்கணும். பஸ்ஸுக்கு வேண்டாம் தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் செக்கப் தானே பண்ணிடுவோம். கண்ணாடி எதை மாற்றணும் மாற்றிடலாம்ல. பெரியவருக்கு மாற்ற வேண்டியது இருக்காது. சின்னவங்க மொட்டை அதனால மொட்டை மொட்டையாக கண்ணாடி மாற்றணும். சரியா? ஸ்கூல் வச்சு கண்ணாடி மாட்டிகிட்டே இருக்கணும். சொல்லியாச்சு. அப்போ தான் கண்ணாடி வாங்கி தருவேன், புது கண்ணாடி. உனக்கு கண்ணாடி மாற்றிடுவோமா? உங்கள் கண்ணாடி எடுத்து வச்சிருக்கலாவா? கண்ணாடி எதுக்கு எடுத்து வச்சு வச்சுக்க. ஏன்னா திடீர்னு மாற்ற சொன்னா மாற்றிடுவோம். சரியா? ஆமாம். லாஸ்ட் டைம் போகும்போது என்னெல்லாம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? கண் செக்கப்புக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், போனோம். போன வாட்டி தான் நம்ம அந்த இடத்துல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ஞாபகம் இருக்கு? ஆமாம். ஞாபகம் இருக்குடா. ஆமாம். சரி போலாமா? ஏய் போலாமாடா? தூரே போட போற? அதானே நீ தூரம் கொண்டா. போலாண்ணா. சங்கரி கிளம்பிட்டே அப்படி சீக்கிரம் வா. கண்ணாடி எடுத்தாச்சே. உன் கண்ணாடி வா. அப்படியே கண்ணாடி எடுத்து. அதான் வாட்டர் பாட்டில் எங்கே போகுது? வந்து ஒன்று திறந்து வைப்பாளா? ஒன்றே மாதிரி இல்லைண்ணே. உங்களை மாதிரியும் இல்லை. சரி ஒத்துக்கிறேன். இவா சின்ன விஜய் தான். அப்படியா? ஏய் அப்படியா? ஏய் அதுக்கு மேலே பார்த்தியா? நான் நிரூபிக்கா பார்த்தியா? கூட கதையாக உங்கள் அக்காவாக இருக்குமா? இப்போ எதுக்கு நீ எங்கள் அக்கா உங்களுக்கா? ஆளை பாரு. வாய்ப்பு இருக்கு. அவளை இப்படி தான் அடங்காதவா. எப்படியும் விஜய் பாப்பா பார்க்கும்போது எப்படியும் திட்டுவோம். அதனால தான் சொன்னேன். இங்கே வாண்ணே. ஏய் இங்கே வா. அப்பாவுக்கு கடைசி காலத்தில் சோறு தருவியாம்மா? அப்போ தருவியா? அப்படி எப்படி? என்னை மாதிரியே இருக்கல்ல? தருவேன் இருக்கா? தருவான் தான். ஆமாம் தருவோம். ஒன்றை மாதிரிலாம் இல்லைண்ணே. ஏய் ஆளை பாரு. அக்கா டாக்டர் ஆயிடுவா. மாடு மேய்க்க போயிடுவாங்களா? பிச்சு கூட மாட்ட முடியாது. ஐயா மஸ்கோ தல்வா கேட்டானோ? ஐயோ பெட்ரோல் போட்டு வந்தேன். மஸ்கோ தல்வா வந்துட்டேன். போகலாம் வாங்க. என்னது? தெரியுது. முன்னாடி ஒரு பேக் வைப்பலாம் அது. ஓ சரி வாங்க போகலாம். இன்றைக்கி எஸ்கேமன் கோயில் போகும்போது செருப்பு தொலைஞ்சிட்டு இப்போ புது செருப்பு வாங்கியிருக்கேன். சரியா? இன்னும் இதை வந்து என்ன பாப்பாவும் சங்கரியும் இதை வந்து என்ன சங்கரியும் லட்சுமியும் பார்க்கல. அந்த செருப்பை பார்த்தோன்னே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இது நம்ம வண்டியா? தெரியாத யார் வண்டி? செருப்பு இல்லையா? செருப்புட்ட போ. செருப்பு உங்கள் அக்கா வீட்லையா இருக்கு? எங்க? திருநெல்வேலியிலையா? சரி அப்போ அங்கே போய் போட்டுக்கிடுவோண்ணே. அங்கே போய் வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு வந்துடுவோம். இங்கே போட்டு போயிட்டீங்க. அது ஹெல்மெட் இருக்கட்டும். இங்கே போட்டு போயிட்டீங்க. அது போகும்போது தான் போடணும். இங்கே வச்சுட்டு இப்படியே பூச்சிட்டு இருந்தா அப்படியே தின்னாட்டி தருகிறேன். ஆமாம் இப்போ போட்டாங்கல்ல எப்படி இருக்கட்டும். விழுந்துடும். சும்மா இரு. ஹெல்மெட்டில் விளையாட விடாது. அதான் ஹெல்மெட்டே வாங்கியிருக்கோம். வேண்டாம் சொன்ன கேளு. அக்கா வர சொல்லு. நேரம் ஆயிட்டு. அக்கா வர சொல்லிட்டா. சும்மா டேய் சேட்டை பண்ண அவளை வர சொல்லு.
என்னம்மா என்ன பார்த்து? ஆமாம், அது பறிச்ச 4 குஞ்சுக்கு அப்பா. நான் பார்க்கவே இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்க. ம் அதான் பார்த்தேன். அவள் செருப்பங்க அவ சிறப்பாங்க திருநெல்வேலியில் இருக்கு. இந்த வாட்டுக்கண்ணு பரவாயில்ல, போயிட்டு போகுது, வா டைம் ஆகிட்டு அங்கே வச்சு பார்த்துக்கிடும். இவன் அங்கேயே செருப்பை போட்டு வந்துட்டா. ம் என்ன பண்ணனே தெரில. மண்ணு வேற செருப்பில் விட்டுது. புது பாருங்களேன், நாங்க பார்க்க சொல்லவே இல்லை புது செருப்பு வாங்கியிருக்கா. நீ காலில் ஒண்ணுமே மாட்டலடா, சும்மா அப்படிதான் எல்லாரும் காலை பார்ப்போமா. செருப்பு வாங்கி தரல. இவ அப்படி இல்லை, அப்படி இல்லைவ. இது என்னது, கோயில் போனால எஸ்கிமோ கோயிலுக்கு செருப்பு வந்து போட்டு வந்துட்டேன். வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நேரமே வந்துச்சு. கொஞ்சம் இங்கே காவல் கிணறு வந்தோடனே தான் நேரம் வந்துச்சு. அங்கே செருப்பு தொலைச்சாச்சு, அதாச்சும் யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது உண்மைதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம், திங்கக்கிழமை செருப்பு வாங்கியிருக்கேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த செருப்பு தொலைச்சாச்சு. பதில் பேச முடியல. என் பிள்ளைகள் கூட பரவாயில்ல, பிள்ளைகள் பரவாயில்ல. நீ அழுது செருப்பு வாங்க மாட்டேங்காங்க டேடி, வாங்க மாட்டேங்கன்னு சொல்லி அழுது எனக்கு செருப்பு இப்படி வாங்கி போச்சு தெரியுமா? நீ அழுது தான் காரணம். டேடி செருப்பே வாங்க மாட்டாங்கடா, டேடி கஞ்ச பைய, டேடி கஞ்சி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா. தனியாக தான் கரெக்ட், உண்மையில் தனியாக தான் போட்டேன். ஏன் செருப்பையே தொலைச்சிட்டு வருவீங்க என்னம்மா? ஏமா ஐயா உனக்கு திருநெல்வேலிக்கு போய் வாங்கணும்டா. ஏய் அப்போ ஒன்று பண்ணுவோம், மொட்டை மண்டையா, அப்போ ஒன்று பண்ணுவோமா? செருப்பு வாங்கிட்டு போவோமா? புது செருப்பு. ஆ என்ன மூஞ்சி ஏப்பா, இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? மரிய செல்வினா எங்க அக்கா என்ன பண்ணுவோம்? டேய் இதுக்கு தான் நான் உங்க அக்கா விழுக்கேன், புரியுதா? சரி, அப்போ அங்கே போய் செருப்பு வாங்கி தந்துடுறேம்மா, ஷூ வாங்கி தந்துடுறேன். சரி. அம்மா ஓகே வாங்கிடுவோம். டன். இங்கேயே 3 ஜோடி செப்பல் கிடக்கு. பெரியம்மா வீட்டில் 1 கிடக்குது. ரஃப்யூஸ்க்கு 2 செருப்பு இவளுக்கு, அது ஒன்று ஏன் செருப்பு. பிறகு இப்போ புதுசாக ஒன்று எங்க கொடுத்தீங்கல்ல, அது ஷூ, பிங்க் கலர் ஷூ. பிறகு இந்த ப்ளூ கலர் ஒன்று. ப்ளூ கலர் ரொம்ப, அது வேணா ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆகிட்டாங்க. ப்ளூ கலர் ரஃப்யூஸ்மே ரொம்ப இதாகிட்டு. சந்தை செருப்பு தான், 40 ரூபா செருப்பு தான்டா. ரெண்டு இங்கே 2 செருப்பு 40 ரூபா தான் ஒன்று. சரி வாங்க போகலாம். டன். என்னம்மா? ஓகே வாங்கிடுவோண்ணே. சரி ஏறுங்க வேண்டாம், முன்னாடி இருக்கட்டும். ஹேண்ட்பேக்கும் முன்னாடி வச்சுக்கலாம், வேண்டாம் ஏறுங்க. பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, நாளைக்கு பார்ப்போம். கிளம்பியாச்சா? எங்கே கிளம்புற இன்னைக்கு? செக்கப்புக்கா? ஒன்றும் பண்ண மாட்டாங்கண்ணே, சும்மா கண்ணை பார்த்துட்டு உனக்கு ஒரு கண்ணாடி மட்டும் கொடுப்பாங்க. ஆமாம், அழகான கண்ணாடி கேளு. கண்ணாடி போடணும்ல, உனக்கு லைட்டாக மார்க்கன்னு இருக்குல்ல, அது தருவாங்கண்ணே. அக்காவுக்கும் உனக்கும் வாங்கி தருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். போலாமா? சாமி முட்டியா? மறந்துட்டியா? சரி போயிட்டா. அக்காவையும் கும்பிட சொல்லு. ஏய் என்னடா செய்ற? ஏய் அங்கே எட்டி பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, அது மேலே ஏறக்கூடாதுன்னு. யாராவது அது மேலே இங்கே வந்துட்டு தூசியாக வரும். வா கதவை சாத்திக்க, மாடியில் போய் பாருண்ணே, கதவை யாரை சாத்துவா? ஏய் ஏய் சரி வச்சிரு, பெரியப்பா பிறகு வச்சிரு, பெரியப்பா பிறகு சாப்பிடுவாங்க. கதவை சாத்திட்டு போ. சொல்லி தரணுமா? யார் திறந்தா? பெரியப்பாவை திறந்து போட்டாங்க. பெரியப்பா அப்போ பெரியப்பாவுக்கு அடி கொடுத்துருவோம். கசகசன் இருக்கா? வெளியே போகணும், இப்போ ஆஸ்பத்திரி போகணும்ல.
போடு போடு, கிளம்பிடும், நேரம் ஆயிட்டு. சரி வா. அங்கே நிறைய ஆள் இருப்பாங்க, சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சரியாம்மா? ஹாஸ்பிட்டலில் நிறைய கூட்டமாக இருக்கும், சேட்டை பண்ணக்கூடாதுங்க வச்சு சரியா? அப்புறம் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க சரியா? சேட்டை பண்ணக்கூடாது. ம். கண்ணாடி போடு, ஊசி போட்டுருவாங்க, சொன்னா கேளு. புது கண்ணாடி தான் போடுவீங்களா? வீட்டு விட்டு கிளம்புவாங்க. மணி 5 போதும் போதும் ஆயிட்டேண்ணே. சரி மணி 5:30 ஆகுது. 5:30 ஆயிட்டு. இனிமே சனிக்கிழமைங்கிறதே சனிக்கிழமைன்னு இல்லைம்மா, லீவு நாள். லீவு நாளுங்கிறதே வரக்கூடாது. மெனக்கிட்டு லீவு போட்டுட்டு வந்தால் கூட பரவாயில்ல. போட்டுட்டு வந்துட மாட்டேன், முடியலடா. இவ்வளோ நேரம் இருந்தால் கடைசியில் இவளுக்கு நரம்புக்கு பார்க்க முடியல, கண் நரம்புக்கு முட்ட முட்டையா அதுக்குள்ள. சரி இப்போ வந்து போகும்போதே கழட்டி தான் போட்டான், முடியல நச நசன் இருக்குன்ட்டு. போ அது அப்படி பனியனோட என்னம்மா அழகாக இருக்குது, ரவுடி பையன் மாதிரி இருக்குது. ஓ இப்படி தான் இருக்கணும் சரியா? ஐ பனியோட இருந்தாலும் ஒன்றை மணி நல்லா தான் இருக்கான். முடி கட்டையாக இருந்தாலே ஆம்பளை பையன் மாதிரிண்ணே. இந்த சங்கரி அவ்வளோதான். எப்படி இருக்கு இன்னைக்கு, எப்படி போச்சு நாள்? எப்படி போச்சுன்னா வயிறு உடனே வயிற்றுக்கு தான் வர போதும் போதும் ஆகி போச்சு. நீ ஃபுல்லாக வேற தூக்குன்னு அம்மா கையை உடஞ்சி போச்சு. நான் வேற கொஞ்ச நேரம் பார்த்தேனே. மொத்தத்தில் இன்னைக்கு நாள் ஆஸ்பத்திரிக்கே முடிஞ்சு போச்சு. அப்படின்னு ஆஸ்பத்திரி வேலை முழுசாக முடியல, இன்னொரு நாள் வர வேண்டியிருக்கு. டைம் பார்த்து வந்துடும் ஒரு இடையில ஒரு சரியா? மெனக்கெட்டு வர வேண்டாம். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு நம்ம எல்லாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதானே. மண்ணா என்ன சங்கரி மூஞ்சி உடனே மூஞ்சில் ஒரு கலை இல்லாமல் தலையாட்டுறாரு. ஏன் அங்கே அருணா பாப்பு இருக்கா? ஒத்தையில வரணும்னா உன் மோனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரிடா, ஆமாடா. சரி போதுமா? பாய் போட்டுருங்க. ஆமாம் கோழி குஞ்சு. அப்பா என்ன முட்டை எத்தனை கிடக்கு? 2 முட்டை தான் விடுதா? வெள்ளிக்கிழமை போனோமா, வெள்ளிக்கிழமை ஒரு முட்டை, சனிக்கிழமை ஒரு முட்டை, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். அவ்வளோதானே? ஆமாம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே முட்டை விட்டுருக்கோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. கோழி குஞ்சு கிடக்கானே, காக்கா தூக்கிட்டு போயிருப்பான்னு நினச்சேன். நீங்கள் நினைப்பீங்க, எல்லாத்தையும் நினைப்பீங்க. இது பந்தல் என்னைக்கு போடுறதா? போட்டுருவோம். என்ன பிள்ளை செடி விளையாட கையுமே கொடுத்துருக்க. சரி அதை விட்டுரு. அது ஆமாம். ஓ இது கொத்திப்பா, அப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டு பசியில் கிடந்திருக்கு. நேரு சாப்பிட்டுட்டு அப்படியே சரி சாப்பிட்டுட்டு பரவாயில்ல தானே. ஒன்று மட்டும் கிடக்குவே. ஏறு இந்த மரத்தில் உள்ள மட்டும், அதுவும் விளைஞ்சி தான் கிடக்கு. அப்பா 3 காய் கிடந்து 3ஐயும் கொத்திட்டு போயிரு. ஆமாம் குட்டி காய், அதை பறிச்சிடாத, அது பிஞ்சு. ஏய் ஆவாரம்பூ வாங்க, ஆவாரம்பூ பார்ப்போம். அப்பா சூப்பராக பரப்பி போட்டிருக்கான். நான் ஒரு குத்தாக தான் அவனை போட சொன்னேன். அவனை வேறு எப்படி பரப்பியிருக்கான் பாரு விக்ரம். சூப்பர். நான் சரி அவனை வேலை சொல்லலாம் இருந்தார். பை நிறையா கொண்டு வந்தேன், ஃபுல்லாக வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் மறந்துட்டேன், ஊருக்கு போகிற அன்னைக்கு. பரவாயில்ல. அடுத்து மறுபடியும் போகிற அன்னைக்கு மறுபடியும் போய் இந்த பையனை அடிச்சுட்டு வந்துடுறேன். அதான் சொல்கிறேன், இன்னொரு டைம் போகும்போது ரோஜா இதழோட இதே மாதிரி ஒரு பை நிறைய நடிச்சிட்டு வரேன். இந்த தடவை போடும்போது உனக்கு குளியல் போட்டிருக்கு, ஆவாரம்பூ நிறைய. அப்போ தான் நீ என்னைய மாதிரி கலராக வர முடியும். எப்போ குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது நான் எவ்வளோ கலருன்னு சொல்லி உங்கள் இப்போ உள்ளது பேசுங்க. குட்டி பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் காக்கா கூட குட்டி காக்காவாக இருக்கும்போது அழகாக கலராக இருக்காது. ரேய் அந்த ஒரு காய் கிடக்கு, இது ஒன்றத்தையாவது நீங்கள் இது பண்ணி சாப்பிடுங்கண்ணா. இது ஒன்று பறிச்சிடுவோம் உங்களுக்கு. கறியிற வேண்டியதான். ஆமாம் கலர் நல்லா தழுவு வந்துருக்கு. ஆமாம் தண்ணி அது இப்போ தான் இவ்வளோ நாள் நிறைய குப்பையாக தானே வந்துச்சு, இப்போ தான் தழுச்சு. ஐ சூப்பராக வந்துட்டா. இதோட வந்துட்டோ வேறு வழி இல்லை, நீ அரிசிகளை பழுத்தோம். இதில் கிடக்குறது அது சின்னதா இது விளையிலமா அந்த மரத்துல இருந்துச்சுல, அதை சொல்றா. அது விளையில. சரி வாங்க. இந்த மரத்துல இதான முத பழம் நம்ம பறிக்கும். ஆமாம்
பெருசாக கண்டுக்கிடவே மாட்டோன்னே. 2 நாள்ல எனக்கு இது மட்டும் இது படிங்க. இனி மடிப்பு சீசன் ஆரம்பிச்சிட்டு ஒழுங்கா தண்ணி பாய்ச்சா இல்லன்னா அம்மா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, அம்மாவே போட்டுருவா பந்தல. இல்லை வேறு காய் இருக்காடா? வேற இல்லை. இல்ல டாடி, வெளியில் கிடந்து அதே கொத்திட்டு போயிட்டான் பாரு. நான் பாருங்க அப்படியே அதை விட்டுருவான்னு நினைச்சேன். உள்ளே கிடக்குன்னு நினைச்சேன். அது நல்லா ஜூமிங்ல பார்த்து கிடைச்சிருக்கு. சரியாம்மா, அப்போ பந்தல் போட்டுருவோம். பந்தல் போட்டால் தான் இந்த அடுத்த வருஷத்துக்கு மல்லிகைப்பூ வீட்டுக்கு அடுத்த வருஷத்துக்கு இல்லை, இந்த வருஷமே கிடைச்சிடும். நல்லா வந்துடுவானே. பந்தல் போட்டுருவோம்டா, முடிவு பண்ணியாச்சு. வீடியோ 2 கம்பு போதுமா? 4 கம்பு தேவைப்படுங்களா? கொடுத்தா கூட நம்ம வேறு ஏதாவது சமாளிச்சுக்கணும். சாப்பிட்டுட்டு இங்கேயே கொட்டையை போட்டு போயிருக்கானுவன். சரி சாப்பிட்டுட்டு இங்கேயே கொட்டையை போட்டு போயிருக்கானுவன். இங்க பாரு டாடி, கொட்டையை பார்த்தோம்னா ஒரு ஆசை வந்துருச்சு சாப்பிடணும் போல. ஆஹா, அப்பதான் அந்த குருவிக்கு தெரியும். எல்லாரும் வந்து பழத்தை பார்த்து ஏமாற வேண்டாம், கீழே பார்த்தா நான் தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிடுவீங்கல்ல. அதனாலதான் கீழே கொத்தி போட்டுருக்கு, இல்லாட்டி கொத்தி கொண்டுட்டு போயிருக்கோம். சரி வாங்க, வேலையை போ. எப்ப பார்த்தாலும் வாய் சொல்ல சொல்லுவீங்களே.